தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நண்பர்களே, இன்றைக்கு ஸ்டான் டெல்ஜின் என்ற பெயரையுடைய ஒரு யூதருடைய சாட்சியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு மனுஷன் எதை நம்ப கூடாதுன்னு நினைச்சாரோ, எதை வெறுத்தாரோ, கடைசிய அதுதான் உண்மைங்கிறத எப்படி ஏத்துக்கிட்டாருன்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த சாட்சியை கேட்கும் போது உங்கள் விசுவாசம் இன்னும் பலப்படும். இந்த ஸ்டான் என்பவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. தனது யூத சமூகத்திலேயே செல்வாக்கு மிக்க ஒரு மனிதரா இருக்கிறாரு. இவருக்கு கிறிஸ்தவர்கள்னா சுத்தமா பிடிக்காது. முக்கியமா இயேசு கிறிஸ்துனா சுத்தமா பிடிக்காது. சிலுவை போர்கள், ஹிட்லரோட இனப்படுகொலை, போக்ரோம்கள் இதையெல்லாம் பார்த்து கிறிஸ்தவர்கள் மேல இவருக்கு ஒரு பெரிய கசப்பு இருந்தது. இவருக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அதுல மூத்த பொண்ணு ஜூடி அமெரிக்காவுல இருக்கிற பாஸ்டன் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துலதான் அவரோட பொண்ணு ஜூடி போன் பண்ணி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. என்னன்னா, அப்பா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் ஸ்டானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. இத ஒரு பெரிய துரோகமா நினைக்கிறாரு. நாம யூதனா இருந்துட்டு எப்படி இயேசுவை நம்ப முடியும்? ஒரே நேரத்துல வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் போக முடியுமான்னு தன்னுடைய பொண்ணு கிட்ட கத்துறாரு. அவரால இது ஜீரணிக்கவே முடியல. அடுத்த நாள் தன்னுடைய யூத மதகுருவிடம் போய் நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த மதகுரு என்ன சொல்றாருன்னா, விடுப்பா, அவளுக்கு மூளைச்சலவை செஞ்சுட்டாங்க, சீக்கிரம் வந்துடுவான்னு ஆறுதல் சொல்றாரு. ஆனா அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. இந்த நேரத்துலதான் தன்னுடைய பொண்ணு ஜூடி ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இந்த மனிதர் தன்னுடைய பொண்ணு கிட்ட, நீ மாட்டிருக்கிறல்ல அந்த பைத்தியக்காரத்தனத்தை பற்றி என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அவங்க பொண்ணு ஜூடியும் இயேசுதான் மேசியான்னு தான் எப்படி இயேசுவை ஏத்துக்கிட்டாங்கன்னு அந்த சாட்சிய சொல்றாங்க. ஆனா இவரால் ஏத்துக்கவே முடியல. உன்னால ஒரே நேரத்துல யூதனாகவும் கிறிஸ்தவராகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜூடி, இல்லப்பா, இயேசுவை நம்பும் யூதர்கள் நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரு, உனக்கு என்ன தெரியும்? உன்னை யாராவது கிறிஸ்துவை கொஞ்சம் விளைஞ்சு திட்டி இருக்கிறார்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ ஜூடிக்கு கல்லூரிக்கு போக வேண்டிய நேரம் வந்துட்டு, போகும்போது அவரோட ஒரு சவால் விடுறாங்க. என்னன்னா, அப்பா, நீங்க ஒரு தடவை பைபிளை படிச்சு பாருங்க, இது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்றாங்க. ஸ்டானும் சரி, இத படிச்சுட்டு இது பொய்ன்னு உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளை கையில எடுக்கிறாரு. தன் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட புதிய ஏற்பாட கையில எடுக்காத ஸ்டான் அன்றைக்கு எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு வெறுப்பு நிறைந்த புத்தகமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் யூதர்களை வெறுப்பதற்கான காரணம் இந்த புத்தகத்துலதான் இருக்குன்னு நினைச்சிட்டு அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க மனைவி எத்திலும் இத தவறுன்னு நிரூபிக்கிறதுக்காக முதலா வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்தேயு, யோவானுன்னு ஒவ்வொரு அதிகாரமா படிக்கிறாரு. அங்கு வெறுப்பு இருக்கும்னு நினைச்சாரு. ஆனா அங்க அன்பை பார்க்கிறாரு. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் அவரை மிகவும் பாதிக்குது. இயேசு அங்கே சொல்வார், நான் உங்களை குற்றம் சாட்டுவேன் என்று நினைக்காதீர்கள். உங்களை குற்றம் சாட்ட ஒருவர் இருக்கிறார், அவர்தான் மோசே. நீங்கள் அவரை அறிந்திருந்தால் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனெனில் அவன் என்னை குறித்து எழுதி இருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் வாசிக்கிறாரு. அதுல பரிசுத்த ஆவியானவர் யூதர் அல்லாத புறஜாதியார் மேலையும் இறங்குனதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. தேவன் மனிதர்களிடையே பட்சபாதம் பார்ப்பவர் அல்ல. தேவன் யூதர்களை மட்டும் அல்ல, அனைவரையும் நேசிக்கிறாருன்னு அந்த இடத்துல அவர் புரிந்து கொள்றாரு. இப்போ மெதுவா பழைய ஏற்பாடுல இருக்கிற சங்கீதம் 22 படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிக்கும்போது அவர் கண்ல இருந்து கண்ணீரா வருது. ஏன்னா இயேசு சிலுவையில் தொங்குவத அங்க அவர் பாக்குறாரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில சங்கீதம் கூட நான் ஒழுங்கா வாசிச்சது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இயேசு அங்க இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றாரு. பிறகு ஏசாயா 53 படிக்கிறாரு. இப்போ அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா ஓடுது. ஏன்னா அவர் அங்கேயும் இருக்கிறாரு. ஏன் அவர் சிலுவை மரத்துல அடிக்கப்படுறாருன்னு அங்கே அவரால் புரிந்து கொள்ள முடியுது. தன் வாழ்நாள்ல எத்தனையோ தடவை யூத ஜெப ஆலயத்திற்கு போயிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட இந்த சங்கீதம் 22ஐயும் ஏசாயா 53ஐயும் பற்றி யாரும் சொன்னது இல்லைன்னு சொல்லி கதறி அல்றாரு. இப்போ எரேமியா 31ஆம் அதிகாரம் வாசிக்கிறாரு.
இதோ நாட்கள் வரும், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன். இந்த வசனத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்ததா தானியேல் புத்தகத்தை படிக்கிறாரு. அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் இப்படியாக சொல்லுது: மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகுதான் எருசலேம் நகரமும் ஆலயமும் அழிக்கப்படும்னு. ஸ்டானுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கிபி 70 தான் எருசலேம் அழிக்கப்பட்டு யூதர்களின் 2வது ஆலயமும் எரிக்கப்பட்டது. அப்போ மேசியா அதுக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னு அப்போதான் அவருக்கு புரியுது. அப்போ இயேசுதான் மேசியாவான்னு அவருக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் வருது. அதை ஏற்றுக்கொள்ள அவர் மனம் இன்னும் ஒரு குழப்பத்திலேயே இருக்குது. அந்த சமயத்துலதான் 1975ஆம் ஆண்டு மெசியானிக் யூதர்களின் சர்வதேச மாநாட்டுல கலந்து கொள்றாரு. இந்த மெசியானிக் யூதர்கள் யாருன்னா, யூத அடையாளத்தையும் இயேசுவையும் பின்பற்றுபவர்கள் தான் இவர்கள். இப்படிப்பட்டவர்கள் நடத்தும் ஒரு மீட்டிங்ல தான் இவரு கலந்து கொள்றாரு. அங்கே போனதும் இவங்க எல்லாரும் யூதர்கள் தானா அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அங்கே ஒரு பெண்மணியை சந்திக்கிறாரு. அந்த பெண் இவரை பார்த்து, சொல்லுங்கள் ஸ்டான், நீங்கள் எத்தனை காலமாக விசுவாசியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு இவர் சொல்றாரு, நான் விசுவாசி அல்ல, நான் வெறும் தேடுபவன் தான் சொல்றாரு. உடனேயே அந்த பெண் கேக்குறாங்க, ஸ்டான், உங்க கடவுள் யாரு? உங்க பணமா, தொழிலா, இல்ல ஆபிரகாமோட தேவனா? உங்க நேரத்தை யாருக்காக நீங்க அதிகமாக செலவிடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கேள்வி ரொம்பவே அவரை உலுக்கிடுச்சு. ஏன்னா அவர் தன் வாழ்நாள்ல கடவுளுக்காக எந்த நேரத்தையும் அவர் செலவிட்டதே இல்ல. அன்னைக்கு நைட்டு அவரால் தூங்கவே முடியல. மறுநாள் காலையில சாப்பாட்டு மேஜையில சாப்பிடுவதற்காக எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லாரும் ஜெபம் செய்வாங்கன்னு தெரியும். அதனால அவர் சாப்பிடாம வெயிட் பண்றாரு. திடீர்னு ஒரு பெண், ஸ்டான், நீங்க ஜெபம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஸ்டானும் உடனேயே ஜெபம் பண்றாரு. ஆனால் ஜெபத்தின் முடிவுல அறியாமலேயே இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த நிமிஷம் அவருக்குள்ள ஒரு எரிமலை வெடிச்ச மாதிரி இருந்துச்சாம். ஆமா, நான் நம்பிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து இயேசுதான் நம்ம மேசியான்னு அவர் முழுசா ஏத்துக்கிட்டாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளை, இந்த சாட்சி நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. தேவன் எப்போதும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை குறித்த சந்தேகங்கள், கேள்விகள் அல்லது எதிர்ப்புகளுடன் மல்லு கட்டி கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நேசிக்கிறவங்க விசுவாசத்தை எதிர்க்கலாம், கடினமான இதயத்தோடு இருக்கலாம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவனுடைய டைமிங் என்னைக்குமே தப்பாது. ஒரு மனுஷனுடைய மூளைச்செலவை இந்த ஸ்டானை மாத்தல, தேவனுடைய வார்த்தை தான் அவரை மாத்துச்சு. நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்முடைய வேலை நற்செய்தியை பகிரவும், அன்பாகவும், ஜெபத்தோடும் பொறுமையோடும் இருக்கவும் மட்டுமே அழைக்கப்பட்டுள்ளோம். கண்களை திறப்பவர் கர்த்தர் ஒருவரே, இதயங்களை மென்மையாக்குபவர் கர்த்தர் ஒருவரே, ரட்சிப்பவரும் கர்த்தரே. ஆத்துமாக்களை ரட்சிப்பது நம்மை விடவும் இயேசு கிறிஸ்து அதிக அக்கறை கொண்டுள்ளார். அவருடைய நோக்கங்கள் உறுதியானவை. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி மனம் திரும்பும் அனைவருக்கும் அவருடைய இரக்கம் பொறுமையுடன் நீட்டிக்கப்படுகிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.